ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழு கடல் ஏழு மலை இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏழு கடல் ஏழு மலை இந்த படத்தை வந்து ராம் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நிவின் பாலி சார் தான் ஹீரோவை நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக நம்ம அஞ்சலி மேம் தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் சூரி சாரும் ஒரு முக்கியமான ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இவரும் நிவின் பாலி சாரும் போட்டுக்கிட்டு டப்பிங் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படத்தோட ட்ரெய்லர் ஆரம்பத்திலேயே எல்லாருமே ஹெட்செட்டை காதில் மாட்டிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு ஒரு தீபாவளி இரவு அப்படின்னு ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் இந்த நேமை மட்டும் போட்டுட்டு சங்கூதுற மாதிரி சீனில் வந்து நம்ம நிவின் பாலி சாரை காட்டியிருக்காங்க. நிவின் பாலி சார் பயங்கரமாக சங்கூதிட்டுருக்காரு. அப்போது ஒரு எலியை காட்டுறாங்க. எலி வந்து கதவு சந்திலேருந்து எந்திரிச்சு வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி வர ட்ரை பண்ணு. அப்போ சூரி சார் அப்பாடா நல்ல வேலை நிறுத்திட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை க்ளோஸ் பண்ணுறாரு. எலி நசுங்கி போச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் ட்ரெய்லரில் சங்கூத்னா பரவாயில்ல, படத்துக்கு சங்கூதாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஒரு நபர் அப்படின்னு ஒரு டேகை போட்டுட்டு நம்ம சூரி சாரை வந்து தூக்கி துவைக்கிற மாதிரி காட்சிகள்லாம் இந்த ட்ரெய்லர் கட்ஸில் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மரணமற்ற மற்றொரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்ட்லேயே இந்த ட்ரெய்லரை ஓட்டிகிட்ருக்காங்க. பட் இவங்க கட் பண்ண விதம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரெய்லரில் வந்தாலும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சீனுக்கு அப்புறமா நம்ம நிவின் பாலி சார் ட்ரெயின் விட்டு தாவுறாரு, இந்த பக்கம் தாவுறாரு, அந்த பக்கம் குதிக்கிறாரு. என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இருவரும் சந்தித்தார்கள், வானம் உடைந்தது அப்படின்னு ஒரு நல்ல கவிதையை வச்சுருக்காங்க. கவிதை நல்லா இருந்தது. நம்ம நிவின் பாலி சார் தான் அந்த ட்ரெயினுக்குள்ளே நம்ம சூரி சாரை துவச்சி எடுத்தது, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த சீனில். அதுக்கப்புறமா வந்து மாமலை போற்றுதும் அப்படின்னு வந்து நம்ம நிவின் பாலி சார் சொல்கிறாரு. அதுக்கு அவரும் சொல்கிறாரு, அப்போது மதுரைக்காரனுக்கு இவ்வளோ தான் சார் வரும் அப்படின்னு சொல்கிற இடத்துல மதுரையை பெருமைப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. ஓ, எலி இன்னும் சாவலை போல் கையில் வச்சு யாரோ கொஞ்சின்னு இருக்காங்க எலியை. ஒரு வேளை எளிய சம்பவம் பண்ணதுக்காக தான் நிவின் பாலி சார் அந்த சூரி சாரை துவச்சி எடுத்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ளே வேறு எந்த கிளாஷுமே இல்லை. ஒருத்தரை பார்த்து அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான், அவர் ஏதாவது பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இவர் இந்த ட்ரெய்லரில் எளிய சம்பவம் பண்ணிட்டாரு. அதனால் நிவின் பாலி சார் அவரை சம்பவம் பண்ணிட்டாரு. ரயில் பெட்டி அது காலப்பெட்டி அப்படின்னு வந்து ஒரு மறுபடியும் எழுத்துக்களில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து காலத்தை அதிகமாக யூஸ் பண்ணதால் இது ஒரு டைம் ட்ராவலர் மூவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெய்லர் கட் வச்சு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக டைம் ட்ராவலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரயில் போட்டியிலேயே டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி. இந்த சீனுக்கு அடுத்து தான் நிறைய கட் ஷாட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஷாட்ஸில் வந்து ஒரு குழந்தையா அங்கே இங்கே வேறு இடத்துல ஒருத்தரை காட்டுற மாதிரி, நிவின் பாலி சாரி மரத்து மேலேருந்து குதிக்கிற மாதிரி, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கட் சீன்ஸ் எல்லாம் இந்த ட்ரெய்லரில் வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா இருந்தது. நம்ம ராம் சாரோட ஓவரால் மூவிஸ் எத்தனை படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் எடுத்திருக்காரு. அந்த லிஸ்ட்டில் இந்த படமும் ஏழு கடல் ஏழு மலை படமும் ஜாயின் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் வந்து நல்லா தான் இருக்குது. மறுபடியும் சில காட்சிகளில் சூரி சாரை வந்து நம்ம நிவின் பாலி சார் வந்து தர்மடி அடிக்கிறாரு. அவர் நடுங்கினாலும் துரத்துனாலும் ஓடினாலும் விடவே மாட்டேங்கிறாரு. அவரை பிடிச்சி அடின்னு அடிச்சிட்ருக்காரு. இந்த ட்ரெய்லரில் நான் கடவுள் ஆர்யா மாதிரி நிவின் பாலி சார் வந்து பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு. அஞ்சலி மேமையும் காட்டியிருக்காங்க, அவங்களும் வந்து பயங்கரமாக ஆடிட்டுருக்காங்க. அண்ட் இந்த சீனை பார்க்கும்போது ட்ரெயின்குள்ளே வந்து நம்ம சூரி சார் மாட்டிக்கிட்ட மாதிரி, அதுலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுற மாதிரி இந்த ட்ரெய்லர் காட்சிகள் இருக்குது. தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு இந்த ட்ரெயின் ஃபுல்லாக சூரி சார் ஓடிட்டுருக்காரு. நிவின் பாலி சார் அந்த மனுஷனை விடுறதாவே இல்லை. அங்கே இங்கே தேடி ஓடி அவரை கண்டுபிடிச்சி தலைகீழாக அந்த ட்ரெயினிலேருந்து தொங்க விட்டுறாரு. தொங்க விட்டதுக்கப்புறமா ஏழு கடல் ஏழு மலை அப்படின்னு வந்து டைட்டில் டேக்லாம் போட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான். ஸோ அவரோட மியூசிக்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த படம் வந்து மார்ச் 2025 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் கட்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி தான், எளிய சூரி சம்பவம் பண்ணதால தான் அவரை பிடிச்சி நிவின் பாலி சார் சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வழியாக எலியை பிடிச்சிட்டு வெளியில் குதிடா அப்படின்னு வந்து நம்ம சூரி சார் வந்து கத்திகிட்ருக்காரு. ஸோ இந்த காட்சியை பார்க்கும்போது இந்த இடத்துல தான் அவர் ட்ரெயினை விட்டு வெளில குதிச்சு வந்து மறுபடியும் சூரி சார் உதன்னு உதைச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படத்தை பொறுத்தவரையும் இந்த ட்ரெய்லரை பார்த்ததும் நமக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, நிவின் பாலி சார், சூரி சார் இவங்க 2 பேரும் வந்து ட்ரெயினுக்குள்ளே தான் ஃபுல் போர்ஷன் இந்த படம் வரப்போகுது. ஸோ ட்ரெயினில் இவங்க அவர் அடிக்கிறாரு, என்ன ஏது இவரோட ஃப்ளாஷ்பேக் இந்த மாதிரி பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த கதை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராம் சாரோட டைரெக்ஷனில் உங்களுக்கு எந்த படம் பயங்கரமாக பிடிக்கும், இந்த படம் தான்ப்பா சூப்பர் அப்படின்னு நினைக்கிறேங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரெய்லர் பிரேக் டவுன், மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடுவோம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் சீக்கிரம் பார்க்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.